கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 8வது வசனம். மத்தேயு 15:8. மேத்யூ 15:8. இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகியிருக்கிறது. அதாவது ஏசாயா 29வது அதிகாரம் 13வது வசனத்தை ரொம்ப அப்படியே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வார்த்தைக்கு வார்த்தை அப்படியே சொல்றார். இதில் ரெண்டு காரியம். முதலாவது, வேத வசனங்களெல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டதுங்கிறத மிக தெளிவாக ப்ரூவ் பண்ணக்கூடியதா. பழைய ஏற்பாடும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து படித்து அதை தான் நமக்கு போதிச்சாருங்கிறதுல எந்த விதமான மாறுபாடான கருத்தும் கிடையாது. அடுத்து இங்கே சொல்லும்போது என்ன கேட்குறாருன்னா, நீங்கள் செய்யக்கூடிய காரியம் என்ன வெளியரங்கமான உங்களுடைய சம்பிரதாய சடங்காச்சாரமாக இருக்குதா, இல்லை உள்ளான மனுஷனில் உள்ள ஒரு வித்தியாசமாக இருக்கா? இல்லை நம்ம இன்னும் ரொம்ப தெளிவாக புரிஞ்சு கொள்வதற்கு கர்த்தர் கேட்குறது, உங்களுடைய சர்வீஸு, நீங்கள் ஆண்டவருக்கு செய்யக்கூடிய பணி உதட்டில் இருக்குதா, இல்லை ஒப்பு கொடுக்கப்பட்ட இதயமாக இருக்கா? இதை தான் கேட்குறாரு. ஏன்னா இப்போ எல்லாமே மக்கள் சிலர் என்ன பண்ணுறாங்க, நான் ரொம்ப பக்தி மார்க்கமாக இருக்கிறவன் அப்படின்னு சொல்லி தங்களை காட்டுவதற்காக சரியான சம்பிரதாயங்கள், சரியான சடங்காச்சாரங்கள், சில காரியங்களை செய்யக்கூடிய மக்களாக இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய இருதயம் எங்கேவா இருக்குது? ஒரு ஒரு உருப்படியாக கர்த்தரை ஆராதிக்கக்கூடிய ஒரு காரியமாக இல்லை. அப்போ ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தை நிறைவேறும் விதமாக இங்கே என்ன பண்ணுறாரு? அவர்கள் ஒரு உண்மையான கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு பசிதாகம் இல்லாமல் என்ன பண்ணுறாங்க? ஒரு வழக்கமாக ஒரு காரியம் செய்வது போல. அப்போ என்ன ஆயிடுச்சு? இந்த சடங்காச்சாரங்கள் இல்லை ஆராதனை முறைகள் இல்லை ஒழுங்கு முறைகள் என்று சொல்லக்கூடியவைகள் எதை மாற்றிருச்சு? கர்த்தரோடு இசைந்து வாழக்கூடிய அந்த உறவை மாற்றிவிட்டது. அப்போ இந்த ஆராதனை என்னவாயிருச்சு? தன்னை ஒரு முகமொழி போட்டுக்கொண்டு கர்த்தருக்கு முன்பாக, நம்ம மக்களுக்கு முன்பாக நல்ல ஒரு உண்மையான ஆராதனை பண்ணுற மாதிரியும், ஆனால் இருதயமோ தூரமாக இருக்கக்கூடியதா. அதனால தான் சங்கீதம் 51:6 தாவீது சொல்லும் என்ன சொல்கிறாரு? நீங்கள் என்னுடைய உள்ளந்திரியங்களை அறிந்திருக்கக்கூடிய தேவன் என்று சொல்லக்கூடியதாக. ஏன்னா 1 சாமுவேல் 16:7 பார்க்கிறோம், மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தில் உள்ள காரியத்தை பார்க்கிறான்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். அதனால தான் யோவான் 4வது அதிகாரம் 23-24 சொல்லும்போது, உண்மையாய் ஆராதிக்கிற மக்களை தேவன் தேடி கொண்டிருக்கிறார். அது யார்? உண்மையாக ஆராதிக்கிறவங்க யார்? உண்மையோடும் ஆவியோடும் தேவனை தொழுது கொள்ளும் காலம் அது இப்போ வந்திருக்கு என்று சொல்லக்கூடியதா. அப்போ இங்கே இவர்கள் தங்கள் உதட்டுகளில் கணம் பண்ணுறாங்க, ஆனால் இருதயம் எங்கே இருக்குது? ரொம்ப தூரமாக இருக்கிறது. சரி, இந்த நாளில் நம்ம இந்த வசனத்தை எப்படி எடுத்துக்கொள்வது? இப்போ நீங்கள் உங்களை நீங்களே கேள்வி கேளுங்க. என்னுடைய ஆராதனை தேவன் பேரில் வைத்திருக்கிற அன்புனால வருதா, இல்லை எல்லாரும் பாடுறாங்கங்கிறக்கா நான் போய் பாடுறேனா, இல்லை எல்லாரும் செய்கிறாங்கிறக்கா நான் செய்கிறேனா? கொஞ்சம் ஒரு நிமிஷம் நீங்கள் தயவு செய்து ஒரு நிமிஷம் உட்காந்து யோசிச்சு பாருங்கள். உங்களை நீங்களே யோசிச்சு பாருங்கள். நீங்கள் பண்ணுற ஜெபமாக இருக்கட்டும், நீங்கள் பாடக்கூடிய பாடல்களாக இருக்கட்டும், நீங்கள் கர்த்தருக்கு செய்யக்கூடிய காரியங்களாக இருக்கட்டும், இது மற்றவர்கள் காண வேண்டும், மற்றவர்கள் முன்னாடி நான் சரியாக இருக்கணுங்கிறதுக்காக இருக்கிறதா, இல்லை நீங்கள் கர்த்தர் என்னுடைய உள்ளந்திரியங்களை அறிந்திருக்கிற தேவன், அவருக்கு முன்பாக நான் உண்மையும் உத்தமமாய் இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம் இருக்குதா? அப்போ என்னென்னா, நம்ம என்ன பண்ணணும்? கர்த்தர் நம்முடைய இருதயத்தை தான் பார்க்குறாரு, நம்முடைய பழக்கங்களை அல்ல, நம்ம வெளியரங்கமாக செய்யக்கூடிய காரியங்கள் அல்ல. ஏன்னா உள்ளான மனுஷனில் வரக்கூடிய ஒரு காரிய மாறுதல் வரும்போது வெளியானதில் தானாகவே அப்படிப்பட்ட ஒரு மாறுதல் உண்டாகும். அப்போ உங்களுடைய விசுவாசம் ஒரு சம்பிரதாயமான விசுவாசமா, இல்லை தேவனோடு உள்ள உறவில் உள்ள ஒரு ஆழத்தில் உள்ள ஒரு உறவா? யோசிச்சு பாருங்கள். அப்போ நம்ம இப்படி ஒரு மோடு வச்சுருக்கோம் இல்லையா, ஒரு மாடல் மாதிரி. இப்படின்னா வந்தால் 2 பாட்டு பாடுவோம், ஒரு பைபிள் வசனம் வாசிப்போம், இப்படிங்கிற அந்த இதை வைத்து நம்ம எல்லாரும் என்னமோ ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுற போல் பண்ணுறோமா, இல்லை நம்ம நிஜமாகவே
கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆராதனை உள்ளவர்களாக இருக்கிறோமா? நான் பார்த்த வரைக்கும் என்னென்னா, கொஞ்சம் வயசானவங்க எப்போவுமே பாரம்பரியத்தை பிடிச்சுக்கிருவாங்க. சின்னவங்க அதை மாற்றக்கூடியவங்களா. ஆனால் அப்படி இல்லைங்க. இங்கே நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2யும் சேர்த்து என்ன சொல்கிறாரு? ஒரு உண்மையான வொர்ஷிப் எதில் வருது? உண்மையான உள்ளத்திலிருந்து வரக்கூடியதாக இருக்கிறது. அப்போ நம்மளை சோதித்து பார்ப்போமா? மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இதோ நாங்கள் வெளியரங்கமாய் செய்யக்கூடிய சடங்காச்சாரங்களோ, சம்பிரதாயங்களோ, ஆராதனை முறைகளோ, இல்லை நாங்கள் உங்களுக்கு செய்கிற பணிகளோ இல்லாதபடி, உண்மையான உள்ளத்திலிருந்து நாங்கள் உண்மையாய் உம்மை பற்றி கொண்டு வாழக்கூடிய மக்களாய், எங்கள் உள்ளந்தரியங்களை அறிந்த தேவன் என்று நாங்கள் விசுவாசித்து அதற்கேற்றாற்போல் வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மண்ணால் சந்திப்போம்.